இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குக்கரில் ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான். இந்த மெத்தடில் வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இந்த அரிசி வந்து கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். 250 கிராம்ஸ் கூட 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், 6 பச்சை மிளகா, 5 பூண்டு பல், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி கறி மசாலா பட்டை, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கிராம்பு 4, பட்டை, நட்சத்திரப்பூ, சோம்பு 1/2 டீஸ்பூன், கல்பாசி, ஏலக்காய் இருந்ததுன்னா ஏலக்காய் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 5 தக்காளியும் வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் ஒன்றா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாயும் பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அதே மாதிரி தக்காளி பேஸ்ட் அரைச்சாச்சு. வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரிசியில் இருக்க தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த கறி மசாலா போட்டு அந்த ஐட்டம்லாம் போடணும். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட் வந்து இதோட சேர்க்கணும். பச்சை மிளகாய் பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையோடு சேர்த்து வதக்கிக்கணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கணும். தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஆயில் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து இதோட சேர்த்துட்டு ஆயிலே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அரிசி சேர்த்துட்டு ஆயிலே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதில் 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கணும். 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். 3 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த தண்ணியிலே வந்து உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியிலேயே உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கணும். நான் போட்டிருக்க அரிசி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நான் ஒரு 5 விசில் விட்டுக்க போகிறேன். நீங்கள் அரிசி சீக்கிரம் வெந்துடும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 விசில் விட்டால் போதும். நான் வந்து இன்றைக்கி வந்த பிறகு குக்கர் வந்து ஓப்பன் பண்ண ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாதீங்க. அதுவாகவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட தக்காளி சாதம் எப்படி ரெடியாக இருக்குன்னு. தண்ணியெலாம் வற்றி கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி போட்டு அமைக்க ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நல்லா எல்லா சாதமும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கரண்டி போட்டு அமைக்காச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.